பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கரசூர் பத்மா பாரதி அவர்களும் வாக்கரி மொழி தான் சொல்கிறாங்க. இந்த மொழி ஒரு சில நரிக்குற மக்களுக்கு மட்டுமே தெரியலையே தவிர சில மக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் பேசுகிற மொழி வாக்கரி போலின்னு சொந்தம் கொண்டாடுறாரு சங்கர்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஆய்வாளர் எந்த ஒரு முடிவாக கொண்டு வர முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, கலாய்வில் கிடைத்த தகவல் என்ன, அதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். இப்போ அவங்களும் ஒரு மொழிக்கு இந்த பேச்சுக்கு ஒரு மொழி பேரை சொல்லும்போது நான் சொன்னாக்கா அது முரண்பாடாக ஆகிடும். அதனால் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வழியை பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் கேட்டுருந்தீங்க, தெலுங்கு மொழி பேசுகிறவங்களும் தெலுங்கும் வாக்கரி போலியும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படி சொல்லலை, நீங்கள் எண்கள் சொன்னீங்களா, அந்த எண்களை சொல்லுங்கள். இந்த எண்கள் 2, 3 அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? சொல்கிறோம். 1 எல்லாம் 2, 3, 4, 5, 6, 1, 8, 9, 10 அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இப்போ அந்த முறை பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா 8, 9, 10 அப்படின்னு வரும் அந்த தெலுங்குல. இப்போ நீங்க சொல்றதுக்கும் அதுல கொஞ்சமாவது ஒட்டு போகுது இல்லைங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆராய்ச்சியாளருக்கு அவங்க பெரியவங்க சொன்னதான் நம்ம சொல்லணும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம அந்த மக்களுக்கு வலியுறுத்தலாம்ல, இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆதியன் மக்களை பத்தி நான் எம்ஃபில் ரிசர்ச் பண்ணேன். ஆணித்தரமா நீங்க பதிவு பண்ணிருக்கீங்களான்னு தான் என்னோட கேள்வி. கண்டி நீங்க வாக்கரி போலின்னு சொல்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. சரிதான் மேடம், நீங்க கேட்குற கேள்வி சரிதான். இந்த மக்கள் என்னன்னாக்கா எல்லாத்திட்டையும் பேசும்போது அவங்க மொழியில மட்டுமே பேசிடல. அவங்க ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராட்டி, குஜராத்தி இப்படி என்ற 6 மொழிகளுக்கு மேலே பேசுகிறாங்க. அப்போது நம்ம எந்த மொழி பேசுகிறோன்றது அவங்களுக்கு தெரியாத மக்கள் எல்லா மொழியுமே பதிவு பண்ணுறாங்க. நம்ம போய் கேட்கும்போது அவங்க வாய்க்கு எந்த மொழி வருதோ அந்த நேரத்தில் அதுதான் பதிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த மொழியாக தான் நம்மளை கொல்ல முடியுது. அது இன்னும் மேலும் ஆராய்ச்சிக்குரியது. இப்போ எண்கள் என்று வருகின்ற பொழுது 1லிருந்து 9 அல்லது 10 வரைக்கும் தமிழ் எண்கள் தான். இன்னும் கேட்டிங்கன்னா அரபு நாட்டுக்கு போய் ஐரோப்பிய நாட்டில் உலவி பின்னர் மீண்டும் இந்தியாவுக்கு இந்த எண்கள் அடிப்படையில் தமிழ் எண்கள். இது ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள், உலகம் ஏற்றுக்கொண்ட ஒன்று. 2, பெரும்பாலான மொழிகள் தமிழின் அடிப்படையில் அல்லது திராவிட மொழிகளுடைய குடும்ப மொழிகள். அவற்றுள்ளே உச்சரிப்புகள் மட்டும்தான் சற்று மாறும். குஜராத்தி கூட திராவிட மொழி தான், மனதில் கொள்ள வேண்டும். வடமொழி என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருதம் தவிர, பாலி அல்லது பிராகிருதம் தவிர, பிராகிருதம் பாலி கூட திராவிட மொழியினுடைய கூறுகள் என்று ஆய்வாளர்கள் அண்மையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. இப்போ 1 என்று சொன்னால் தெலுங்கு, 2 என்று சொன்னால் தமிழ், 2 அப்படின்னு சொன்னால் தெலுங்கு ஆகிடும். 3 என்று சொன்னால் தமிழ், 3 அப்படின்னா 3 தெலுங்கு, 4, 4 இப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பெரிய அதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா பழங்குடி மக்களுடைய மொழி பின்னாலே செம்மொழியாக மாறுகிறது. அதை அவங்க அப்படியே வைத்திருப்பாங்க. நன்றிங்க. லலிதா மாலா அவங்க ஒரு கட்டுரை வாசித்தேன், குறிஞ்சி பாடலும் இருளர் பாடல்களும். எனக்கு என்ன ஒரு ஐயம்னா, குறிஞ்சி பாடல் அப்படின்னா அதாவது குறிஞ்சி பாட்டை தான் நீங்கள் ஆய்வில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் குறிஞ்சி பாடல் அப்படின்னா குறிஞ்சி திணைக்குரிய பாடல் அப்படின்ற பொருள் இதில் கொள்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது, தவறுதலாக அச்சிடப்பட்டுள்ளது. சரி, நீங்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஆய்வு படிக்கிற பொழுதே இது தவறுதலாக அச்சிடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். சரி, பரவாயில்ல. ஏன்னா குறிஞ்சி பாட்டுன்னு வரணும், குறிஞ்சி பாடல்னு வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி பாட்டில் நக்கீரர் 99 வகையான மலர்களை குறிப்பிட்டிருக்காரு. சாரி, கபிலர் குறிஞ்சி பாட்டில் 99 வகையான மலர்களை குறிப்பிட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் தொல்காப்பியரும், அதாவது ஐவகை திணைகளுக்கும் மலர்கள் பெயரை வச்சிருக்காருன்னு சொன்னீங்க. அதே போல் புறப்பாடல்களில் வாகை திணைக்கும் மலர்கள் பெயரை வச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க. 6 திணைகள் இல்லை, புறத்திணைகள்ல 6 சொன்னீங்க, அதில் வாகை 1 சொன்னீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அதாவது அகப்பாடல்களில் பாலை திணையும் புறப்பாடல்களில் வாகை திணையும், இது 2 மலரா? அந்த மலரை நக்கீரர் குறிப்பிட்டிருக்காரா? பாலை நிலத்துக்குரியது பாலைப்பூ இல்லையா? இல்லை, அதற்கு அது நக்கீரர் 99 வகை மலர்களில் குறிப்பிட்டிருக்க. சாரி, மன்னிக்கணும், கபிலர் குறிப்பிட்டிருக்காரா? கபிலர் ஆமா குறிப்பிட்டிருக்காரு. குறிஞ்சி பாட்டுல இருக்கு, பாலைன்னு இருக்கு பூ, பாலைன்னு இருக்கு பூ. சரி, அப்புறம் இருளர் பாடல்கள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இருளர் பாடல்களும் இந்த குறிஞ்சி பாட்டு பாடல்களும் எந்த அடிப்படையில் நீங்க ஒப்பாய்வு பண்ணிருக்கீங்க? ரெண்டுமே பாட்டு தானே.
இல்லை, எந்த அடிப்படையில் ஒப்பாய்வு பண்ணியிருக்கீங்க? ரெண்டுமே பாடல்கள், ரெண்டுமே வந்து வழங்கப்பட்ட பாடல்கள். இல்ல, இது வந்து நாட்டுப்புற பாடல்கள், இது வந்து சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் நீங்க கூட சொன்னீங்க, அதாவது கபிலர் வந்து ஒரு வசன நடையில மாதிரி குறிப்பிட்டுறீங்க, கவிதை நடையில இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டீங்க. அப்போ வந்து குறிஞ்சி பாட்டு வந்து குறிப்பிட்டு இருக்காரு, நான் சொல்லலையே. இல்லைங்கம்மா, நீங்க வந்து குறிஞ்சி பாட்டை வந்து அதாவது ஒரு கவிதை நடை இல்லாம, அதாவது நீங்க மேற்கோள்லாம் காட்டினீங்க, இன்னார் வந்து இன்னார்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதாவது நாட்டுப்புற பாடலினுடைய ஒரு கூறாக வந்து குறிஞ்சி பாட்டை சொன்னீங்க. அப்ப அந்த அடிப்படை என்னன்னு கேட்கிறேன். அப்ப குறிஞ்சி பாட்டு நாட்டுப்புற பாடலினுடைய ஒரு வடிவமா? ஆமா. Between 1982 to 2005, we found only 3 cases of changing the boys, and the sterility rate among the Thodas is only 0.8. So naturally it won't affect their cultural survival. In future, suddenly we cannot expect their population is very grow, because the family size is only 4.5. They are restricting their family by adopting different methods of family planning. So thank you. அது தம்பி, இந்த குறிஞ்சினாவே மலையும் மலை சார்ந்த இடமும் தான் இல்லையா? இருளர் என்று வருகின்ற பொழுது அவர்களுடைய வாழிடம் அல்லது இருப்பிடம் மலை சார்ந்து இருக்கும். கேளுங்க, உண்மைதான். அது மனிதர்களானாலும் சரி, மழையானாலும் சரி, முதல்ல தோன்றும் போது மலையில் தோன்றி பிறகு சமவெளிக்கு வந்துதான் ஆக வேண்டும். இது நாகரிக கூறுபாட்டின் ஒரு விளைவு. எனவே அந்த நோக்கில் தான் அந்த ஆய்வாளர் செய்திருக்க வேண்டும் என்பது நான் அறிந்தவரை காண்கிறேன். நன்றி. நம்முடைய தோழர் வேலுமணி அவர்கள் வந்து லம்பாடி மக்கள் பற்றி படித்தார். இது ஆரோக்கியமான ஒரு படிப்பு. அவர் படித்தது வணிகவியல் துறையில் ஒரு பேராசிரியர், துறைத் தலைவர். வணிகவியல் துறை தாண்டி பழங்குடி மக்களுக்காக பழங்குடி மக்களை பற்றி படிப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது. வெளிநாடுகளில் எல்லாம் ஒரு அறிவியல் சார்ந்த பேராசிரியர் சமூகவியல் சார்ந்து, மானிடவியல் சார்ந்து, பொருளியல் சார்ந்து, அது உளவியல் சார்ந்து சிந்திக்கிற ஆரோக்கியமான சூழல் இருக்கிற பட்சத்தில் இந்தியாவில் மட்டும்தான் ஒரே துறை சார்ந்து ஒரே துறையிலே மூழ்கி அதிலே போகிற ஒரு போக்கு இருக்குது. அதை மாற்றிக்கொண்டு பல்துறை அறிவும் நமக்கு தேவை என்கிற ஒரு அவசியம் இந்த செம்மொழி மாநாடு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய தோழர் வேலுமணி அவர்கள் தன் சார்ந்த துறையை தவிர்த்து பழங்குடி மக்கள் மேல் அக்கறை கொண்டு அல்லது பிறை துறையின் மேல் அக்கறை கொண்டு இந்த கட்டுரை படிப்பதற்கு செம்மொழி மாநாட்டின் வாயிலாக நான் நன்றியையும் வாழ்த்தையும் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நரிக்குறவர்களின் மொழி பற்றி படித்தார். அந்த நரிக்குறவர்கள் மொழி வந்து திராவிட மொழிகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா? இல்லை, நரிக்குறவர் மொழி வந்து திராவிட மொழிகள் வந்து பதிவு செய்யப்படலை. இது வந்து இந்தோ ஆரிய மொழின்னு சொல்லி சொன்னார். ஐயா வந்து சொல்லும்போது பழங்குடி மொழி திராவிட மொழிகள் தான் வரதா சொல்லி சொன்னார். ஆனால் இந்த மொழி வந்து இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்ததாக கருதுகிறேன் நான். We are expressing thanks to the paper presenters and we are closing this session. Thank you.